வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இந்த பெல் ஐக்கானை ஆளில் போட்டுருங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். கைஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தம்ப்லைனை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. நம்மளோட மான்ஸ்டர் ஃபிஷ் டேங்கை தான் க்ளீன் பண்ண போகிறோம். முன்னாடி போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2 பிரானா மீன் வாங்கி விட்டுருப்போம். அது என்ன ஆச்சு, எங்கே போச்சுன்னே தெரில. கைஸ், நம்ம ஐடென்டி ஸ்பாட்லலாம் வெளியே எடுத்துடலாம். நம்மளுடைய பிரானா மீன் பார்த்தீங்கன்னா உள்ளாக்க இருக்கானே தெரில. கைஸ், நம்ம வாங்கி விட்ட மீன் ஃபுல்லாக நம்ம சின்னதில் தான் வாங்கி விட்டுருந்தோம். இப்போ என்ன ஆச்சுன்னே தெரியல. நம்ம உள்ளாக்குள்ள தண்ணியை ஃபுல்லாக வெளியே எடுத்துகிட்டு பிடிச்சி பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். நம்ம தண்ணியை திறந்து விட ஆரம்பிச்சிடலாம். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் கைஸ். கைஸ், ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா தண்ணி ஓரளவு குறைச்சாச்சு. இப்போ மீனை பிடிக்க நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓரளவு ஃபிஷ்ஷஸ்லாம் கண்ணுக்கு தெரியுது. உள்ளாக்க பார்த்தீங்கன்னா நிறைய டஸ்ட்டு இருக்குது கைஸ். டஸ்ட்டு இருக்கிறதுனால ஃபிஷ்ஷஸை பிடிக்க ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அதை எடுத்து போட்டுக்கலாம். உள்ளாக்க எவ்வளோ டஸ்ட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷாக நம்ம கோல்டு ஃபிஷ் பிடிச்சிருக்கோம். இது 2 வாங்கி விட்டோம். ஃபஸ்ட்டு 1 மாட்டியிருக்கு. அடுத்து உள்ளதெல்லாம் எங்கே அப்படின்னு தெரியல. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கொய் வாங்கி விட்டுருந்தோம். அதெல்லாம் என்ன ஆச்சே தெரில. ஒரு சில கொய் தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. நம்ம அடுத்த கொய்யை பிடிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா நல்ல சைஸ்லேயே இருக்குது இந்த கொய். சரி, இதை நம்ம விட்டுறலாம். அடுத்த பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுத்தும் பார்த்தீங்கன்னா ஒரு கொய் மாட்டுச்சு. அது தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு. கைஸ், ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 பிரானா மீன் வாங்கிட்டு வந்து நம்ம டேங்கில் விட்டுருந்தேன். அது இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. பிடிச்சி பார்த்தா தான் நம்மளோட பிரானா மீன் எப்படி இருக்குன்னு தெரியும். அது மட்டும் இல்லாமல் நம்மள்ட்ட 2 கேட் ஃபிஷ்ஷும் நிற்கிது. நம்மளோட ஃபிஷ்ஷஸ்லாம் பிடிக்கிற வீடியோ உங்களுக்கு காட்ட முடியல. சாரி கைஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனில் சார்ஜ் கம்மியாக இருந்தனால நம்ம எடுக்க முடியல. சரி கைஸ், இப்போ நம்ம தண்ணி நிறையிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நம்ம டேங்க்கை பார்த்தீங்கன்னா நீட்டாக கழுவி எடுத்தாச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நம்ம டேங்க் நிறையிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். சரி வாங்க கைஸ், நம்ம வெயிட் பண்ணலாம். கைஸ், ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா டேங்க் ஃபுல்லாகிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிஷ்ஷை விட ஸ்டார்ட் பண்ணிடலாம். சோகமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 6-7 கொய்கிட்ட வாங்கி விட்டுருந்தோம். இப்போ நம்மள்ட்ட 3 கொய் தான் நிற்கிது. அதில் ஃபஸ்ட்டு கொய் இந்த கொய் தான், ஒயிட் அண்ட் ஆரஞ்சு. இதோட கலர் நல்லாவே இருக்கும். நெக்ஸ்ட்டு கொய் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிடிச்சமான கொய், ஃபுல் ஆரஞ்சு. இந்த சைஸுமே பார்த்தீங்கன்னா நல்ல சைஸ் தான். என் கையோட அளவு வரைக்கும் இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம 5-6 ஷார்க்கு கிட்ட வாங்கி விட்டுருந்தோம். இப்போ நம்மள்ட்ட 4 ஷார்க்கு மிஞ்சிருக்கு. சரி, அதோட ஃபஸ்ட்டு ஷார்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்ரெசிவாக இருந்தனால துள்ளி உள்ளாக்க விழுந்துருச்சு. அடுத்ததாக தேர்டு கொய் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசு, ஆரஞ்சு அண்ட் ஒயிட்டு. இதுதான் எனக்கு ஃபேவரட்டான கொய். கைஸ், இதான் கைஸ் நம்மளுடைய 3வது ஷார்க்கு. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக பிடிச்சனால அதோட முள் எனக்கு குத்திருச்சு. இதான் நம்மளோட 4th ஷார்க்கு. இதையும் நம்ம உள்ளாக்க. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நம்ம 1 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி விட்ட கேட் ஃபிஷ் தான் இது. பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ அக்ரெசிவாக எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒழுங்காக பிடிக்க முடியல, உள்ளாக்க விழுந்துருச்சு அது. இது நம்மளோட கோல்டு ஃபிஷ்ஷு ஃபஸ்ட்டு பிடிச்சோம்ல கைஸ், அதான் இது. இந்த கோல்டு ஃபிஷ் பார்த்தீங்கன்னா நம்ம 1 பேர் வாங்கி விட்டுருந்தோம்னு சொன்னோம். இதில் 1 தான் மிஞ்சி இருக்குது. ஒன்று என்ன ஆச்சுன்னே தெரியல. அடுத்ததான் என்ன மீன் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரானா தான். இதை தான் நம்ம ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம், இது என்ன ஆச்சுன்னு தெரியாமல். இது பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸே ஆயிடுச்சு கைஸ். என்னால் நம்பவே முடியல. இதை வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதம் கிட்டே ஆயிடுச்சு.
கைஸ் இந்த ஃபிஷ் பார்த்தீங்கன்னா என்னன்னே தெரியல எனக்கு. இது ஷாப்பில் பார்த்தேன். கலர் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தனால இதை வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த ஃபிஷ் நேம் என்னன்னு தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்ததான் நம்மளோட சில்வர் ஷார்க்கு. இதுவும் நான் வாங்கி ஒரு 8 மாதம் கிட்ட ஆயிடுச்சு. ஒரு நல்ல சைஸ்லேயே வளர்ந்துருச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வாங்கி விட்ட கேட் ஃபிஷ் தான் இது. இது ரொம்ப சின்ன சைஸில் வாங்கி விட்டுருந்தேன். ஓரளவு சைஸுக்கு வளர்ந்துருக்கு. கைஸ் இந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாம் நம்ம எங்கே வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கிட்ட 1 கிலோமீட்டர் தள்ளி பார்த்தீங்கன்னா ஒரு பெட் ஷாப் ஒன்று இருக்குது. அங்கே தான் நம்ம வாங்குவோம். நம்மளோட தெரிஞ்ச அண்ணனால நம்மளே நல்ல ஃபிஷ்ஷஸை வளர்த்து அவங்கக்கிட்டே நம்ம கொடுத்துருவோம். அவங்ககிட்ட இருந்து தான் நம்ம இந்த பிரானாவே வாங்கிட்டு வந்தோம். கைஸ் இந்த பிரானாவோட பல்ல பாருங்க எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குன்னு. இது மட்டும் கையில் கிடச்சிச்சின்னா கன்ஃபார்ம் ரெட்டு. சரி கைஸ் இதை நம்ம உள்ளாக்கி விட்டுறலாம். கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ஃபிஷ்ஷஸையும் விட்டாச்சு. இவன் உள்ளாக்க ஐடன் ஸ்பாட்டே வச்சு மேலே க்ளோஸும் பண்ணியாச்சு. நம்ம சேனலுக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய் கைஸ்.